நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். துறைமுகம் கட்டுவார். எது இது? இதெல்லாம் எந்த மாதிரியான போக்கு? சுமாலிஸ் பியூட்டிஃபுல்ங்கிறான் EF சுமாசர். சிறியதே அழகுங்கிறான். இருக்கிறதுல நிறைவு கொள்ளுங்கிறான். இருக்கிற பேருந்தில் என்ன பிரச்சனை? இப்ப கோவை விண்ணூர்தி நிலையத்தில் எனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சென்னை துறைமுக விண்ணூர்தி நிலையத்தில் என்ன பிரச்சனை? பறக்கதான் விண்ணூர்தி இல்லை. அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட போற? எது கட்ட போற? 50 ஆண்டுகள் கழிச்சு பயணிக்கிற மக்களின் வசதிக்கு, 50 ஆண்டு கழிச்சு சுவாசிக்க காத்தும் குடிக்க நீரும் படிக்க கல்வி பார்க்க வேலை நஞ்சில்லாத உணவும் இருக்குமா? நீ யோசிக்கல? இங்க இருக்கிற வாழுகிற மனிதன் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. உலகத்தில் எல்லா பயலுக்கும் தெரியும். எந்த கோள்களையும் உயிரினன் வாழ வாய்ப்பு இல்லை. இங்கதான் நீரும் காற்றும் இருக்கு. இதை விட்டு ஒவ்வொரு தடவையும் பல ஆயிரம் கோடியை செலவழிச்சு சந்திர மண்டலத்துக்கு போறேன், விண்கலத்துல போய் விண்கலத்தை பாக்குறேன், சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புறேன். என்ன பண்றாங்க? போய் இருக்கிற பூமியில நீரையும் காற்றையும் காப்பாற்றி வைக்க துப்பு இல்லை உனக்கு. உறிஞ்சு வித்துட்ட, காற்றை புறா நஞ்சாக்கி கந்தக தூசி ஆக்கிட்ட, நச்ச ஆலைகளை நிறுவி என் தாயின் நெஞ்செல்லாம் காயமாக்கிட்ட, மலையை என் தாயின் மார்வறுத்து வித்து தின்னுட்ட, ஆத்து மணலை புல அள்ளி காசாக்கி நாசமாக்கிட்ட. என்ன இருக்கு? மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பன் இளவு வெங்காயம்னு என் தாயின் ஈரக்குலை இருதயத்தை என் சிறுநீரத்தை அறுத்து நாசம் பண்ணிட்ட. ஏன்னா அறிவுகட்ட ஜென்மங்களே, மாட்டு சாணத்துல எத்தனை லட்சம் டன் மீத்தேன் வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம்னு இயற்கை எரிகாற்று இருக்கும்போது பைத்தியமே என் மண்ணை எதுக்கிடான்னு ஒன்ற. மாட்டு சாணத்துல எடுக்கும்போது என் மண்ணை என் தாயின் மாற இருக்கிற ஈரக்குலை இருக்கிற அறிவு இருக்கிற செய்யற செயலா? அறிவு இருக்கிறவன் இயற்கையான மின்சாரம் இருக்குது. பைத்தியக்காரா, சூரிய ஒளி காற்றாலை கடல் அலையில எதுக்குடா என் தாயின் இதயத்தை போய் நோண்டிக்கிட்டு இருக்க? நெய்வேலி பழுப்பு நிலத்துல 66 ஏக்கரை தோண்டிருக்கான். போரின் பேரொழிக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றிடலாம். இந்த நிலக்கரி எடுத்த இடம், இந்த அணுகுளம் எடுத்த இடம், இந்த மீத்தேன் எடுத்த இடத்துல மக்களை குடியேற்ற முடியுமா? எதுக்கு உனக்கு கல்வி, அறிவியல், புவி எல்லாம் படிக்கிற? எதுக்கு படிக்கிற? உயிரி எல்லாம் படிக்கிற? இதெல்லாம் படிக்கிறது இல்லையா? நிலக்கரியிலிருந்து தயாரிக்கிறதா மின்சாரம்? காற்று மாசுபடுவதற்கும் புவி வெப்பமாவதற்கும் பெருங்காரணம் பன்னெடுங்காலமாக பூமியில் புதைந்த எரிபொருள்களை தோண்டி எடுப்பதாங்கிறான். நிலக்கரி, மீத்தேன், ஈத்தேன் எடுக்கிறதாங்கிறான்.